ஜனநாயகமும் தணிக்கைக்கு சான்றுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் பின்பற்றலைனா அதை நீங்க பின்பற்றிட்டு வாங்க, சரி செய்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இப்போ நான் இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஜனநாயகத்துக்கு இல்லை பராசக்திக்குன்னு முழு டீட்டெயில்ஸ் அந்த சென்சார் கமிட்டி மெம்பர்கிட்ட கேட்டால் தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் அமரன் படம் வந்தது. அமரன் படத்தில் இராணுவம் தொடர்பான காட்சிகள் வருதா? அந்த மாதிரி இராணுவம் தொடர்பான காட்சிகள் ஒரு படத்தில் வரணும்னா இந்த மாதிரி காட்சி நாங்கள் கொண்டு வரோம்னு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு எழுதி அந்த காப்பி என்ன மாதிரியான காட்சி வருதுன்னு விவரித்து அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் பண்ணணும். இப்போ பண்ணலைன்னு வைங்க, எனக்கு தெரியாது. நானும் உங்களை மாதிரி ஒரு கிராமத்தான். அதில் ஜனநாயகம்னா என்னன்னு தெரியும் எனக்கு. ஆனால் ஜனநாயகத்துக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ ஜனநாயகம் படத்துலையும் இராணுவம் தொடர்பான காட்சி வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கால் எனக்கு என்ன ஆக்சுவலாக இஷ்யூன்னு தெரியாது, அதனால நான் தெரியாமல் சொல்லலை. ஆனால் என்னவா இருக்கலாம், அந்த காட்சிகளுக்கு முன்னதாகவே உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவித்து அனுமதி வாங்காமல் இருந்திருக்கலாம். அப்போ சென்சார் போர்டு மெம்பர்ஸ் என்ன கேட்பாங்க, இந்த காட்சி வருது இந்த படத்தில், நீங்கள் கவர்மெண்டோட அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களான்னு. இல்லைன்னு அந்த படம் உற்பத்தியாளர் சொல்கிறார், தயாரிப்பாளர் சொல்கிறாருன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, வாங்கிக்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த போர்ஷனை கட் பண்ணிடுமாங்க. இப்போ அந்த போர்ஷனை கட் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர் கட் பண்ணால் படத்தோட ஸ்பிரிட்டு போயிடும் சொல்லலாம், எனக்கு தெரியாது, எல்லாமே ஒரு அனுமானம் தான் என்ன. அப்போ அப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, யூ கெட் தி அப்ரூவல், அவ்வளவுதானே. அதனால சென்சார் போர்டு மெம்பர்ஸை சென்ட்ரல் கவர்மெண்டா ஆக்ட் பண்ண வைக்குது இல்லை. அதனால பட தயாரிப்பில் ஏதேனும் தவறுகள் இருக்குமானால் யூ ரெக்டிஃபை அண்ட் கம் பேக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.